रदितं विद्धिं शरीरं रथमेव च बुद्धिं तु शारदी विद्धिं बुद्धिं तु शारदी विद्धिं मन प्रग्रमेव च मन प्रग्रमेव च பிரேமஸ்வரூப்லாரா அன்பின் வடிவங்களே ஆத்மஸ்வரூபங்களே கதோபநிஷத்துல வரக்கூடிய இந்த வாக்கியம் இந்த சரீரத்துக்கு சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த ரதத்துக்கு உரிமையாளர் ஆத்மா ஆத்மாதான் இந்த சரீரத்தை இயக்குது அதனால அந்த ஆத்மாதான் இந்த சரீரம்ங்கிற கூடிய அந்த ரதத்துக்கு உரிமையாளர் புத்தி தான் சாரதி இந்த ரதத்தை இயக்கக்கூடிய தேரோட்டி சாரதி மனமே ஐம்புலனே அதன் கடிவாளம் அப்படின்னு சொல்லு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் எல்லாருமே இத மனனம் பண்ணும்போது இதோட உள்ளர்த்தத்தை மனசார வாங்கும்போது இத சுய பகுப்பாய்வோடு சுய கவனிப்போடு இந்த வச்சனத்தை இந்த வாக்கியத்தை செயல்பாடுக்கு நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் அனன்ய பக்தியில ஈடுபடலாம் நிஷ்காமையா கர்ம யோகியா மாறலாம் ஆத்ம சாட்சா்காரமும் நடக்கும் பாகவத சாட்சா்காரமும் நடக்கும் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் சத்தியத்தை உணர்த்தக்கூட வாக்கியம் நான் அதிகாலையில காலையில ருத்ராபிஷேகத்தப்போ நான் சொன்னேன் வேதத்துல ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பிரதிபதார்த்தான் சொல்லக்கூடிய நேரடி அர்த்தம் உண்டு பாவார்த்தான் சொல்லக்கூடிய அந்த உள்ளர்த்தம் ஆழமான உள்ளர்த்தம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உண்டு ஒவ்வொரு வச்சனத்துக்கும் உண்டு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் உண்டு அதை காட்டிலும் பரமார்த்தான் சொல்லக்கூடியது அந்த மந்திரத்துக்குள்ள அடங்கியிருக்கும் அந்த சத்தியம் இதுவும் உண்டு அதனால பரமார்த்த நிலையில பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அத்தனையும் ஆத்மான்னு சொல்லக்கூடிய பரமாத்மா தான் சாரதியா இயக்கிட்டு இருக்கார் ஆனா புத்தி தெளிவில்லாததுனால புத்தி உலக ரீதியான பற்றுதல் இருக்கிறதுனால பொருள் சார்ந்த புத்தியா இருக்கிறதுனால அது ஏனோ இந்த மனசுக்கு அது எடுபடலை மனசு அகங்காரத்தாலையும் தப்பான அடையாளத்தாலையும் என்னுடையதுங்கிற அந்த பற்றுதல் அந்த மமக்காரத்தாலும் வசப்பட்டதுனால இந்த சத்தியத்தை இந்த உண்மையை உணராம இருக்கு இதை தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் நான் எதையும் செய்பவன் இல்லை நான் எதையும் அனுபவிப்பனில்லை உள்ள இருந்து ஆத்மசாரதியா பரமாத்மா தான் என்னை இயக்கிறார் புத்தி ஆன்மீக புத்தியா இருக்கும்போது அது எனக்கு தெள்ள தெளிவா புரியுது ஒவ்வொரு க்ஷணமும் அனுக்ஷணமும் அந்த இணைப்பிலேயே எல்லா காரியமும் இந்த ரதத்து மூலியமா அவரே என்னை வழி நடத்துகிறார் மனம் என்கிற மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்ங்கிற அந்த கடிவாளத்தை ஆத்மசாரதிக்கு கொடுக்கும்போது நல்ல ஆசைகள்னு சொல்லக்கூடிய பாண்டவர்களின் வெற்றி ஊர்ஜிதமாகுது நிச்சயமாகுது அதே மனமோ தடிமாறும் போது பொருள் ரீதியான பட்டுதல்ல வசப்படும் போது கெட்ட எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய கௌரவர்களின் படை வெற்றிக்கு அதே வித்திடுது அப்போ இந்த தேகத்துக்குள்ளேயே குருக்ஷேத்திர போர் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துட்டு இருக்கு பார்த்த சாரதியா இருக்கக்கூடிய ஆத்மசாரதிக்கு நீங்க பொறுப்பை கொடுத்து நான் இல்லை என்னோடதுங்கிறது என்கிட்ட இல்லவே இல்லை எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான் அப்படின்னு பூர்ணமா நீங்க நம்பும்போது அன்னியிலிருந்து அந்த நிலையை நீங்க அடையக்கூடிய முதல் படியை நீங்க எடுத்துட்டு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா பக்தியும் இருக்கு புக்தியும் இருக்கு
கொஞ்சம் கொஞ்சம் ஞானமும் இருக்கு. ஆனா நடைமுறையில ஞானத்தை செயல்படுத்துறதே இல்லை. எவ்வளவோ கேட்குறீங்க, எவ்வளவோ வேதாந்தம் தெரியும், எவ்வளவோ சத்தியம் புரியும். கடவுள் நீக்கமற நிறைந்திருக்கிறார், சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வியாபகன், சர்வ சக்திமான் அஸ்தி, எல்லாமே தெரியும். எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு தெரியும். எல்லாமே ஆத்மஸ்வரூபம்னு தெரியுது. எல்லாமே பரபிரம்ம ரூபம்னு தெரியும். ஆனா இருந்தாலும் அது நடைமுறையில அது இன்னும் அது செயல்முறையா அது ஏன் உங்களால அது ஈடுபட முடியல அப்படின்னா, அந்த அகங்காரமும், மமகாரமும் தான் அதுக்கு தடையா இருக்கு. அதுக்கு காரணம் ஆசை, பயம். ஆசை, பயத்துக்கு காரணம் பற்றுதல். பயம் பயத்தினால தான் எண்ணற்ற ஜீவன்களுக்கு அவங்க ஜீவமுக்தி நிலையை அடையாம இருக்காங்க. அந்த பயமே பற்றுதலே பயமுக்கு காரணமாயி பல பல பிறவிகளுக்கும் அதுவே காரணமா இருக்கு. இந்த ஜென்மத்தோட உத்தேசத்தை புரியாம இருக்கிறதுக்கும் பற்றுதல், அதனால வரக்கூடிய ஆசை, பயம் தான் காரணமா இருக்கு. பற்றுதல் போகும்போது, தன்னலமற்ற நிலை வரும்போது, அதோடவே பயமில்லாத நிலையும் வருது. அதோடவே எந்த பயமில்லாத நிலை வரும்போதே, எந்த இகழ்ச்சியும், புகழ்ச்சியும், எந்த அவமானத்தையும், வெகுமானத்தையும் சமநிலையில நோக்கக்கூடிய, சமநிலையை ஏற்கக்கூடிய அந்த பக்குவமும் மனசுக்கு வருது. பயம் பல வகையில இருக்கு. பொருள் ரீதியான பயத்தை சொல்லணும்னா, சில பேருக்கு மருத்துவரை பார்த்தாலே பயம், மருத்துவமனைக்கு போனாலே பயம், பணம் தீந்துருமோன்னு பயம், என்னை விட பலசாலி யாரோ இருப்பாங்களோன்னு பயம், அறிமுகம் இல்லாதவங்களோட பழகுறதே பயம், சுற்றுப்புற சூழலை நினைச்சு பயம், சமுதாய அங்கீகாரத்தை நினைச்சு பயம், கௌரவம் போயிடுமோன்னு பயம், எண்ணற்ற பயங்கள். இதெல்லாம் உலக ரீதியான பயங்கள். இதுவே ஒரு ஜீவாத்மாவை ஈஸ்வரன் இடம் ஐக்கியமாகாம இருக்கிறதுக்கு அந்த பயத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய பற்றுதல் தான் காரணம். எண்ணற்ற நல்ல காரியங்களை, தன்னலமற்ற சேவை காரியங்களை ஏன் ஒரு ஜீவாத்மால எடுத்து நடத்த முடியல? பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை குறைவா இருக்கு. அந்த நம்பிக்கை குறைவாகும் போது பயமும் அதிகரிக்குது. இதனாலேயே எண்ணற்ற சங்கல்பங்கள் அந்த ஜீவாத்மாவால எடுக்கவும் முடியல, அதை தொடரவும் முடியாம அந்த கஷ்டத்துல ஜீவாத்மா இருக்கு. இதை தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இந்த பூலோகத்துல நிறைய பிராப்தம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் அவங்க செஞ்ச புண்ணியத்தின் பலனா அது கிடைக்க பெறுது. புண்ணிய பிராப்தத்தால நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, போதுமான அளவு பொருள் செல்வாக்கு, ஒரு நிம்மதியான குடும்பம், அற்புதமான சந்தோஷமான சொந்த பந்தங்கள், இதெல்லாம் அந்த ஜீவாத்மா ஈட்டக்கூடிய புண்ணிய காரியத்தினால, சஞ்சித கர்மாத்தால, அதுல ஒரு பாகமா இருக்கக்கூடிய பிராரப்தத்தால கிடைக்க பெறுது. இது புண்ணிய பிராப்தம். அந்த புண்ணியத்துக்கு உண்டான தியாகம் செஞ்சதுனால இந்த பிறவியில போகத்தை நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க. எதுக்கு அனுபவிக்கிறோன்னு தெரியாமலே அனுபவிக்கிறாங்க. ஆனா இதையும் கடந்து ஒரு அற்புதமான ஒரு பிராப்தம் என்னன்னா, இந்த பிறப்பின் ரகசியத்தை உணர, பூலோகத்துல ஏன் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க, நான் யார், அனைவரும் யாருன்னு அந்த சத்தியத்தை உணர, ஒரு உணர்ந்த குரு மூலியமா அந்த குரு பிராப்தமும் அந்த ஞான பிராப்தமும் கிடைக்குது. ஆனா இதையும் நிறைய பேர் கேட்குறாங்க. சிரவணம் இருக்கு, மனனம் கூட இருக்கு, நிதித்தியாசனத்துக்கு வரதே இல்லை, அங்கேயே தடையாயிடுது. அதை காட்டிலும் பெரிய பிராப்தம் எதுன்னா பாகவத பிராப்தம். கடவுளே உங்களுக்கு சத்குருவா, சச்சிதானந்த குருவா மனித வடிவில் உங்க முன்னாடி தோன்றி, நானும் கடவுள் நீங்களும் கடவுள் அப்படின்னு அந்த வாக்கையும் தெய்வ அந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு வழங்கி,
எண்ணற்ற தன்னலமற்ற சங்கல்பத்துக்கு உங்களை ஒரு பாத்திரமா ஆக்கி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து பொருள் ரீதியான பற்றுதல்லேருந்து விலகிறதுக்கு உங்களுக்கு வழியும் அமைச்சு அருளுக்காக நீங்க உங்களை தயார் பண்ணக்கூடிய அந்த நிலை இருக்கே, இதுதான் இருக்கிறதுலயே பெரிய அதிர்ஷ்டம். ஆண்டவனோட திருஷ்டி உங்க மேல படிச்சிருக்கு. இதுதான் அதிர்ஷ்டம். இதுவே பாகவத பிராப்தம். எண்ணற்ற அவதாரங்கள் இந்த பூலோகத்துல வந்திருக்கு. நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றலா இருக்கக்கூடிய பரபிரம்மம், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மா விபவ வடிவத்துல, மனித வடிவத்துல அப்பப்போ யுக யுகமா அந்தந்த காலகட்டத்துல தேவைப்படும் போது, அந்த உணர்வு விருப்பப்படும் போது, அந்த உணர்வுக்கு உண்டான விருப்பத்துக்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள், புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள், பல யுகமா காத்திருந்த ஆத்மாக்கள், பக்திமான்கள், மகான்கள், யோகிகள், சாது சந்நியாசிகளுக்கு அந்த நேரடி வாய்ப்பை வழங்குறதுக்காக அவதாரணம் சொல்லக்கூடிய மேலிருந்து கீழே வரக்கூடிய அந்த விபவ வடிவத்தை தான் இப்போ இந்த யுகத்துல சாய் அவதார காலகட்டத்தில் நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டு இருக்கீங்க. அந்த நேரடியான சந்திப்புக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் பகவத் பிராப்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஆத்மாக்கள் ஏனோ மாயையில வசப்பட்டு கொடுத்ததெல்லாம் கடவுள் கொடுத்தது தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட கடவுளே நம்மளுக்காக மனித வடிவில் வந்திருக்கார், என்னையும் கடவுள்னு சொல்றார். கடவுளை உணர வைக்கிறேன்னு சொல்லல, என்னையும் கடவுளுங்கிற அந்த நேரடியான பகிரங்கமான அந்த அதிகாரபூர்வமான அந்த அந்த அறிவிப்பை வழங்குறார். இருந்தாலும் மனம் சஞ்சலமாவே இருக்கு, தியாகம் பண்றதுக்கு மனம் தயங்குது. இதுக்கும் போகம்தான் காரணம், இதுக்கும் பற்றுதல் தான் காரணம், பயமே இதுக்கு காரணம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு பக்தன், எந்த ஒரு ஆத்மா பயம் பதட்டம் இல்லாம இருக்காரோ அவரே பிரியமான பக்தன்னு கிருஷ்ண உணர்வு சொல்லுது. ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேக முக்தயாசா சமே பிரியா. சுகதுக்கத்திலையும் சமநிலையில் இருக்கக்கூடியவர்களும் பயம் மற்றும் கவலை இல்லாத நிலையில் இருப்பவர்களும் துறந்தவர்களும் அவர்களே எனது பிரியமான பக்தர்கள் என்று கிருஷ்ணா பகவத்கீதையில பக்தி யோகத்துல கிருஷ்ண உணர்வு சொல்லுது. இப்போ பயம் இல்லாத நிலையே தன்னலமற்ற நிலை. தன்னலமற்ற நிலை தான் பயம் இல்லாத நிலை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய பயம் இருக்கு. நான் சொன்னேன், இருக்கிறதுலே பெரிய பயம் மரண பயம், காயே கிரந்தாத பயம். இந்த காயம் போயிடுமோ போயிடுமோ, எல்லாம் ஆத்மா, யாருக்கும் அழிவில்லை, எல்லாம் பூர்ணம் அப்படின்னு தெரிந்து கூட இது போயிருமோ போயிருமோன்ற அந்த பயம். அந்த மரண பயத்தை யாரு, மரணத்தை இல்லை, யாரு மரண பயத்தை ஜெயிச்சுக்கிட்டாங்களோ, அதை வென்றுட்டாங்களோ, முழுமையான ஆத்ம சமர்ப்பணம் அந்த பரபிரம்மத்துக்கு அது நடந்துருச்சோ, அன்னிலேருந்து அவங்க எடுக்கக்கூடிய சங்கல்பத்துக்கு இந்த பிரபஞ்சமே அவங்க பின்னாடி இருந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த சங்கல்பம் வஜ்ர சங்கல்பமா சித்த சங்கல்பமா அது நடக்கும். இதை தான் கடவுளின் மேலாண்மைன்னு சொல்றோம். ஏன்னா காட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன ஒரே வித்தியாசம்னா பயம் மட்டும்தான். பொருள் இருக்கா, ஜனங்கள் இருக்காங்களா, தேவை இருக்கா, தேவையா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் மேன் மேனேஜ்மெண்ட்ல வரும், காட் மேனேஜ்மெண்ட்ல இல்லை. எல்லாமே என்னோட சுய பிரதிபலிப்பு தான். கஷ்டப்படுற தரித்திர நாராயணனும் நானே, லக்ஷ்மி நாராயணனும் நானே. உங்களை இந்த அவதார காலகட்டத்தில் நீங்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அம்சாவதாரம் தான் உணரணும். இந்த பொருள் ரீதியான பற்றுதல் விலகணும், அருளுக்காக நீங்க ஏகணும், அருளுக்காக மட்டும் இயங்கணுங்கிற அந்த தன்மையை தான் அவதாரம் உங்களுக்கு சத்திய போதகரா பக்த சம்ரக்ஷரா இந்த சத்தியத்தை உணர்த்திட்டே இருக்கு. ஏன்னோ சத்தியம் மனசுக்குள்ள போந்தாலும், அது மனதளவில் அது இருந்தாலும் பொருள் புத்தி இருக்கிறதுனால அந்த சத்தியத்தை முழுமையா உணர முடியல. யுக யுகமா அந்த காலகட்டம் எல்லா ஜீவாத்மாக்களும் எண்ணற்ற ஜென்மங்களை எடுத்திருக்கீங்க.
அவதாரமும் எண்ணற்ற வடிவில் வந்திருக்கு. ராமர் இருந்த காலகட்டத்திலும் சரி, பரசுராமர் இருந்த காலகட்டத்திலும் சரி, கிருஷ்ணர் இருந்த காலகட்டத்திலும் சரி, ஏன் எல்லாமே கிருஷ்ணரை பார்த்தா கூட அவர் கடவுள்னு நம்ப முடியல? இப்போ நானே இங்க இருந்தா கூட சஞ்சலம் தான் நிறைய இருக்கு தவிர நிശ്ചலமா இது கடவுள் தான் அப்படின்னு அந்த வடிவத்தை பார்த்து ஏன் மனசு தெளிவாகல? ஏன்னா மனசுல எப்பப்பெல்லாம் மனசு அப்பவித்திரமாகுதோ, பொருள் ரீதியான புத்தியில மனசு உறைந்து போயிருக்கோ, அருளுக்காக ஏங்கலையோ, சுத்த சத்துவ நிலையில இல்லையோ, கடவுளே மனித வடிவில் வந்தாலும், கடவுளே தன் திவ்ய வடிவில் வந்தா கூட, அது அந்த மனசுக்கு உண்மையா வந்தது கடவுள்தான்னு அது தெரியாது. இப்படி தெரிஞ்சிருந்தா, ராமரோட இருந்த காலகட்டத்தில திரேதா யுகத்தில நிறைய பேரு முக்தி வாங்கி, மோட்சம் வாங்கி போயிருப்பாங்க. நிறைய பேர் அவர ராஜகுமாரரா தான் பார்த்தாங்க. ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜீவனா பார்த்தாங்க. அ கொஞ்சம் வல்லமை படைத்த ஒரு தர்மவானா பார்த்தாங்க. அவ்வளோதான். கிருஷ்ணருக்கும் அதே நிலைதான். அவஜானதி மமமூதः மானுஷம் தனும் ஐஸ்வர்யம் பரம்பாவோ அஜ்ஞானந்தோ மமபூத்த மகேஸ்வரம். ராஜவித்யா யோகால கிருஷ்ண உணர்வு அற்புதமா சொல்லுது. நான் மனித வடிவில் இருக்கும்போது எல்லாருக்கும் என்னை அறியக்கூடிய என் உணர்வை புரியக்கூடிய அந்த தன்மை கிடைக்க பெறாது. என்னோட உணர்வை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னோட உருவத்தை பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வரும். இல்லை அவங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பே அவங்கள அந்த சந்தேகத்தை இன்னும் அதிகரிக்கும் தவிர அந்த உணர்வை புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமையோ அந்த சக்தியோ அந்த உணர்வோடு இணையக்கூடிய அந்த உயர்வான ஸ்திதியோ இருக்காதுன்றார். ஆனா அது ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா வந்திருக்கிறது கடவுள் தான் மனித வடிவில் இருக்கார், அவதார புருஷரா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இன்னும் நீங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பூலோகத்துல. 3வது உயர்வான நிலையா இருக்கக்கூடிய பகவத் பிராப்தம் கிடைச்சிருச்சு. இன்னும் நீங்க அளப்பரியா அன்புல நிபந்தனையற்ற கருணையில எல்லா செயல்களிலும் ஈடுபட்டாலே போதும். சில ஜீவாத்மாக்கள் மோட்சத்தை கூட வேண்டான்னு தியாகம் பண்ணி தான் அவதாரத்தோட மனித வடிவில் இருக்கணும்னு நிறைய ஜீவாத்மாக்கள் என்னோடவே நீங்க இருக்கீங்க. இப்போ மோட்சத்தை கூட தியாகம் பண்றது பெரிய தியாகம். இருக்கிறதுலே மோகத்தை தியாகம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். அதுதான் ஒரு ஜீவாத்மாக்கு கிடைக்கக்கூடிய உயர்வான நிலை. அது கூட வேண்டாம். ஆனா இங்க வாழும் காலத்தில் நான் கடவுளோட உணர்வுல இருக்கணும், என்னைக்குமே தெய்வ பிரக்ஞையில இருக்கணும், நான் வாழும் கடவுளா இருக்கணும், நடமாடும் கோயிலா மாறணும்னு அந்த உயிர் அதை மோட்சத்தை காட்டிலும் பெரிய நிலைங்கிறது என்ன? மனித வடிவில் இருக்கக்கூடிய கடவுளோட நிலை தான். ஏன்னா மோட்சமாவது கடவுள் ஒரு பக்தனுக்கு, ஒரு ஜீவாத்மாக்கு, ஒரு மகானுக்கு அனன்ய பக்தியில் ஈடுபடக்கூடிய அந்த உயர்ந்த பக்தனுக்கு கொடுக்கணும். மோட்சம்னும் போது யாரோ ஒருத்தர் கொடுக்கிறாரு, யாரோ ஒருத்தர் அதற்கு தகுதி ஆகிறாரு. ஆனா அதையும் காட்டிலும் பெரிய நிலை என்ன? கடவுளோட அந்த உணர்வுலேயே சச்சிதானந்த உணர்வுல இருக்கணும். நீங்க அனைவரும் சச்சிதானந்த உணர்வு தான். வயதா இருந்தாலும், முதுமை அடைந்திருந்தாலும், இளமையா இருந்தாலும், ஒரே ஒரு நாளாவது கடவுளோட நிலையில நீங்க இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க எடுத்த ஜென்மங்கள்ல இதுதான் உயர்வான ஜென்மமா இருக்கும். இதவ ஜன்ம சஃபல்யம் தேஹினாம் ஈஹ தேஹீஷு பிராணேர் அர்த்ததியா வச்ச ஸ்ரேய அச்சரணம் சதா. ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணா உணர்வு அற்புதமா இது விளக்குது. வேதவியாசரும் இதை அற்புதமா விவரிக்கிறார். என்னன்னா உண்மையான வாழ்க்கையின் வெற்றிங்கிறது என்ன? பணம் ஈட்டுறது, இந்த குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போறது, சமுதாயத்துல ஒரு நல்ல பேரை வாங்குறது, பொருள் ரீதியான உயர்வை அடையிறது, இல்ல பொருள் ரீதியான அந்த உச்சபட்ச நிலையை தொடருது. மக்கள் எல்லாம் பொருள் ரீதியான உங்களை ஓல்டி அச்சீவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதுக்கு பாராட்டுறது, இதெல்லாம் உண்மையான வெற்றியே கிடையாது. பதவியோ பணமோ நிம்மதியான இங்க நிம்மதியான வாழ்வு இருக்காது. இதுவே அனித்தியம் அசுக்கம் லோக்கம். என்னைக்குமே யாரும் எல்லா காலகட்டத்திலும் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதே சமயத்துல எல்லா காலகட்டத்திலும் துக்கமாகவும் இருக்க முடியாது, எப்பவுமே சந்தோஷமாகவும் அந்த ஆனந்தத்தோடவும் இருக்க முடியாது, நீங்க உணர்ற வரைக்கும். இதுதான் அற்புதமான விளக்கம். அதனால அதெல்லாம் வாழ்க்கையின் வெற்றியே கிடையாதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் உணர்த்தது.
தேகினாம் ஈக தேகேஷு, இந்த உடம்பை கொண்டு, நிரந்தரமில்லாத இந்த சரீரத்தை கொண்டு, நிரந்தரமாக அழியாத இந்த ஆத்மபாவத்தில் பிராணேர் தியா வச்சா, கொடுத்த இந்த உயிர் பிராணா அர்த்தா, இந்த பொருள், நீங்க அறிவு, இந்த பிராணத்தால தான் நீங்க பொருள் எல்லாம் ஈட்டியிருக்கீங்க. இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த உயிரை கொடுத்தது கடவுள். அதனால தான் உங்களுக்கு அறிவு, திறமை, இது அது மூலியமா தான் உங்களுக்கு செல்வாக்கு, சொத்து, சொகம், பந்தம், பாசம் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால பிராணேர் அர்த்ததியா வச்சா அப்படின்னா, இந்த நிலையில அந்த அற்புதமான தெய்வ வாக்கை கொண்டு ஒவ்வொருத்தரையும் மனமாற்றம் செய்து, இன்னொரு ஜீவாத்மாக்கு உலக ரீதியான நன்மைக்கு உங்களை முழுமையாக நீங்க சமர்ப்பிக்கும் போது, தன்னலமற்ற சேவையில ஈடுபடும் போது, அனைவரையும் நேசி, அனைவருக்கும் சேவை செய் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது, உங்களுக்கு ஸ்ரேய அச்சரணம் சதா, என்னைக்கும் அந்த ஸ்ரேயோ மார்க்கம்னு சொல்லக்கூடிய, ஆரம்பத்தில் அது கடினமான மார்க்கமா இருந்தாலும், ஆனா அது உங்களை முக்தியின் பாதையில் முக்திக்கு உங்களை தயார்படுத்தும். இருக்கும்போதே ஜீவமுக்தனாவும் உங்களை நடத்தும், வழி நடத்தும். இதுதான் ரொம்ப பெரிய நிலை. இதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் இயங்கணும். அதனால இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பணமோ, பதவியோ, அதிகாரமோ, அறிவோ, திறமையோ, உற்றார் உறவினர் பாராட்டுறதோ, இல்லை உலகம் உங்களை தலைமையில தூக்கி வைக்கிறதோ கிடையாது. நீங்க என்னைக்கு இந்த உலகமே கடவுள்னு நினைச்சு, எல்லா கடவுளோட குழந்தைகள், இந்த எல்லா சிருஷ்டியே கடவுள் தான் அப்படின்னு தன்னலமற்ற சேவையில ஈடுபடுறீங்களோ, அன்னைக்கு உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமா, அதுவே நீங்க ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியத்துக்கு அதுவே காரணமா இருக்கும். நிறைய பேர் பக்தி செய்றீங்க, ஆனா அந்த பக்தியோ சாதனா பக்தியோட முடிஞ்சது. அதையும் கண்டு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பாவ பக்தியும் இருக்கு. அதை விட ரொம்ப மேல்நிலையில் இருக்கக்கூடியது அனன்ய பக்தி. அனன்ய பக்தினா கடவுளை எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்கணும், எல்லாமே கடவுள் தான் பார்க்கணும். இந்த அனன்ய பக்தி, அனன்ய, கடவுளை தவிர வேறு எதுவும் இந்த சிருஷ்டியில் இல்லை அப்படிங்கிற அந்த நிலை முக்கண் திறக்கிறது மூலியமா, திரிநேத்திர மூலியமா உங்களுக்கு கிடைக்கப்படும். எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்குறீங்கன்னா அதுதான் கடவுளோட நிலை. எல்லா இடத்திலும் எல்லாத்துக்குள்ளேயும் உங்களால் அந்த ஆத்ம சௌந்தரியத்தை கடவுளை பார்க்க முடியுதுன்னா அதுவே அளப்பரிய அன்பு, அதுவே நிபந்தனையற்ற கருணை, அதுவே உங்களோட சுய பிரதிபலிப்பின் வெளிப்பாடு, அதுவே உங்களோட தெய்வீகத்தின் வெளிப்பாடு. எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் கடவுளை யாரை பார்க்க முடியும்? கடவுள் மட்டால தான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் கடவுள். பார்க்கலேனாலும் நீங்க கடவுள் தான், அதை உணர்ற வரைக்கும். அந்த இரண்டற்ற நிலையை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும். இதுக்காக தான் இந்த சத்யசாய் அவதார யுகம் அதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே சாய் உணர்வுல இருக்கணும். சாய் உணர்வுங்கிறது என்ன? அளப்பரியா அன்பு. எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கக்கூடிய அந்த பார்வை. எதோ திருஷ்டி ததோ சிருஷ்டி, அவ்வளவுதான். சிருஷ்டியை மாத்துறதை விட உங்க திருஷ்டியை மாத்துங்க, சிருஷ்டியை எல்லாம் மாறும். கண்டிப்பா மாறியே ஆகும். அளப்பரியா அன்புக்கும் எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கணுன்றதுக்கு புராணத்துல ஒரு சின்ன சிறுகதை இருக்கு. பிரகலாதனை கொல்றதுக்கு 26 தடவை தன் சொந்த தகப்பனார் தேக தந்தை இரண்யகசிபு முயற்சி செய்து தோல்வியையே அடைந்தார். 26 முறையும் பிரகலாதன் ஒரு முறை கூட பெருமாளே, ஓ வாசுதேவா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டது கூட இல்லை. அப்போ பிரகலாதனுடைய நிலை என்ன? பயமில்லாத நிலை, தன்னலமற்ற நிலை. அதுதான் பிரகலாதனுடைய நிலை. ஒரு தடவை கூட ஆபத்து வரப்போகுது, இந்த தேகம் போக போகுது, என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட எதையும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யவில்லை பிரகலாதன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னலமற்ற நிலை, பயம் இல்லாத நிலை. அதுவே அளப்பரிய அன்பு, அனன்ய பக்தியோட வெளிப்பாடு. 27வது முறை எல்லா விஷயமும் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் இரண்யகசிபுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒண்ணுதான். எப்படியாவது இந்த பையனை
என்னைக்குமே நாராயண நாம சொல்லிட்டு இருக்கக்கூடிய என் பையனை, என் எதிரியை நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் இந்த குழந்தைய நான் கொல்லணும். அப்பதான் எனக்கு இந்த ராஜ்யத்தில் மரியாதை இருக்கும். ஒருவேளை மரியாதைக்காக தான் சொந்த பையனையே கொல்றாரு. ஒரு கௌரவம். அது அகங்காரத்தின் வெளிப்பாடு. அதுக்காக தான் கொல்றாரு. என்ன ஒரு அருமையான காட்சின்னா, பிரகலாதன உட்கார வைக்கிறாங்க. கழுத்துல மாலைய போடுறாங்க. இந்த பக்கம் மாந்திரீகம்னு சொல்லக்கூடிய அபிச்சரணைகள நடத்துறாங்க. அதர்வண வேத சூக்தத்த சொல்றாங்க. அ அந்த மாந்திரீகம், அந்த தாந்திரீகத்த பிரகலாதன மேல ஏவி விடுறதுக்கு எல்லா யாக பூஜைகளும், பூஜைகளும், மந்திர, யந்திர, தந்திர, தாந்திரிக வழிபாடும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தை பிரகலாதன் எதுக்கும் கவலை இல்லாத நிலையில, பயம் இல்லாத நிலையில ஆனந்தமா இருக்கு. ஆனா இருந்தாலும் முதல் முறையா பிரகலாதன் பிரார்த்தனை செய்கிறார். முதல் முறையா 26 முறை தன்னை கொல்லும்போது கூட பிரார்த்தனை செய்யாத பிரகலாதன் முதல் முறையா பெருமாளிடம் தன் தெய்வீக தந்தையாக இருக்கக்கூடிய நாராயணனிடம் பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனைன்னா, ஸ்ரீமன் நாராயணா, இப்போ அதர்வண வேதத்தை பயன்படுத்தி இந்த தாந்திரீகத்தை என்னோட தேகத்தை அழிக்கிறதுக்காக, என்னோட பிராணத்தை போக்குறதுக்காக இந்த செயல் செய்யப்படுது. ஆனா தாந்திரீகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரு மேல ஏவுனாலும் அந்த ஏவுன அந்த ஆத்மாக்கு சர்வ வல்லமை இருந்ததுன்னா, பகவானோட பாதுகாப்பு இருந்ததுன்னா, அது ஏவி விட்டவங்களுக்கே திரும்ப வந்து அது அந்த பாதிப்பை கொடுக்க கூடும். அது அந்த பாதிப்பு அடைவாங்க. இப்போ முதல் முறையா ஏவி அந்த அந்த அபிச்சரணை செய்யக்கூடிய அந்த வேத வித்துகளுக்கு அது அவங்களும் ஒரு கட்டாயத்தினால தன் தந்தையின் ஆணை பிரகாரம் அரசனின் கட்டளை, ஆண்டவனின் கட்டளை, அதனால அது செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. நான் கேட்காமலேயே 26 முறை நீங்க என்னோட இந்த பிராணத்தை காப்பாத்திட்டீங்க. நான் இன்னும் எதுவும் கேட்க போறதில்ல. ஆனா ஒருவேளை இந்த மாந்திரீகம், இந்த தாந்திரீகம் ஏவல் இது திரும்பி அவங்கள பாதிக்க கூடாது அப்படின்னு அவங்கள காப்பாத்துங்க அப்படின்னு பிரகலாதன் பயமில்லாத நிலையில, தன்னலமற்ற நிலையில, நிபந்தனையற்ற கருணையில, அளப்பரிய அன்புல அந்த வைதிகர்களுக்காக, அர்ச்சகர்களுக்காக, அந்த ஆச்சாரியர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார். இதுதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும். பிரகலாதனோட பாவம், பிரகலாதனோட அனன்ய பக்தி, பிரகலாதனோட அளப்பரியா அன்பு, பிரகலாதனோட பயம் இல்லாத நிலை, பிரகலாதனோட தன்னலமற்ற நிலை, பிரகலாதனோட மானம் அவமானத்தை சமநிலையில் எடுத்துக்கக்கூடிய அந்த நிலை. இந்த நிலையை தான் தெரியும். யோ நா ஹிருஷ்யதி நா சோச்சதி நா துவேஷ்டி நா காங்க்ஷதி சுப அசுப பரித்தியாகி பக்திமான் சாமே பிரியா. அற்புதமான ஒரு பக்தி யோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வோட வச்சனம். யார் ஒருவர் உலக ரீதியான இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாத இருக்கிறார்களோ, உலக ரீதியான துன்பத்துக்காக வருந்தாத இருக்கிறார்களோ, எந்த நஷ்டத்தை கண்டும் கலங்காத மனமா இருக்கோ, எந்த உலக ஆதாயங்களுக்கும் ஏங்காத மனமா இருக்கோ, நல்ல செயல் மற்றும் தீய செயலை துறந்தவர்களாக இருக்கிறார்களோ, அத்தகைய பக்திமான்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு கிருஷ்ண உணர்வு. ரொம்ப முக்கியமான விஷயம், உலக ரீதியான இன்பத்துக்கு மயங்காதவர்கள் அப்படின்னு சொன்னா, அந்த இன்பத்தில் சுகம் காணாதவர்கள், உலக ரீதியான துன்பத்துக்கும் கலங்காதவர்கள், இல்லை வருந்தாதவர்கள், எந்த ஆதாயத்துக்கும் இயங்காதவர்கள். இன்னைக்கு ஒரு பூஜை பண்ண கூட ஒரு ஆதாயம் வேணும். அது பரிகாரம், பிராயச்சித்தம், இந்த கஷேத்திரம் அந்த கஷேத்திரம், அதனால எனக்கு அது வேணும். எந்த ஆதாயத்துக்கும் இயங்காதவர்கள், எந்த நஷ்டத்தை கண்டும் வருந்தாதவர்கள், அந்த நிலை. ஏன்னா இந்த நஷ்டம்ங்கிறது என்ன? பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கருணை அதிகரிக்கணும். கருணை அதிகரிக்க அதிகரிக்க இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, கடவுள் மட்டும்தான் என்னோட குறிக்கோளா தெரியணும்.
இந்த உலக ரீதியான பொருள் ரீதியான நஷ்டமோ உலக ஆதாயமோ எனக்கு அவசியமற்றதா அது முழுமையா மனசுல நிலை பெறணும். எந்த துன்பமோ இன்பமோ அது இதுல அது நிரந்தரம் இல்லைங்கிறது புரியணும். இது அனைத்தும் என் மனசை எழுச்சி அடைய செய்து கடவுளிடம் இணைப்பிலே இருக்கிறதுக்காக தான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருதுன்னு புரியணும். இந்த பரீட்சையை கடந்தவங்க அந்த நிலையில இருப்பாங்க. சுப அசுப பரித்தியாகி இதுல இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னன்னா, நல்ல செயல்கள் செய்தாலும் அந்த செயல்களோட பலனை துறக்கணும். கிருஷ்ணர் நல்ல செயலை செய்ய வேண்டாம்னு சொல்ல. இந்த அறக்கட்டளை மூலியமா இவ்வளோ நேரம் நல்ல செயல்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சேவை, தன்னலமற்ற சேவையை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். தன்னலமற்ற சேவை செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பலன்களை துறந்து இருப்பது, அதுவே நல்ல செயல்னு. அந்த செயலையே கூட அந்த பலன்களை துறக்கும் போதே அது கடவுளுக்கு முழுமையான சமர்ப்பணம் ஆயிடுது. பக்தியில, அனன்ய பக்தியில, பாவ பக்தியில, கருணை அன்புல இருக்கிறவங்க அவங்களால தவறான செயலே செய்ய முடியாது. அதனால தான் சுப அசுபங்கிறது. தவறான செயலை செய்ய முடியாது. ஆனா அவங்க தன்னலமற்ற சேவையில் ஈடுபட்டாலும் அந்த செயல்களின் பலனை கூட துறந்தவர்களாக இருப்பார்கள். அதையும் கடவுளிடம் முழுமையாக சமர்ப்பிப்பார்கள். இந்த நிலையை தான் உண்மையா ஒரு ஆன்மாவுடைய எழுச்சி நடைபெறும். ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க யாருன்னா, கலியுகத்திலையும் சரி, இது வரைக்கும் இருக்கிற யுகத்திலையும் சரி, சத்சங்கத்தில் இருக்கிறவங்க தான். ஏன்னா போகத்தில் இருக்கக்கூடிய, புண்ணியம் பண்ணிட்டு போகத்தில் இருக்கக்கூடிய, பொருள் ரீதி மேல பற்றுதல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு அந்த பிறவி பலனுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு அந்த சத்சங்கத்தோட வாய்ப்பு கிடைக்கிறதுல, ஒரு குருவோட உபதேசமோ வேத வாக்கோ அந்த சத்திய வாக்கும் அவங்கள சிரவணம் அது கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஆனா உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இந்த ஆன்மீக பயணத்திலேயே இந்த வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கீங்க. நிறைய அற்புதமான உபதேசத்தை, அருளுரையை, அருள்மொழியை கேட்டிருக்கீங்க. அனுகிரக பாஷணத்தை கேட்டிருக்கீங்க. ரொம்ப நீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு பரபிரம்மத்தால, இந்த சச்சிதானந்த உணர்வால கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பாக்கியசாலிகள் நீங்கள். அதே சமயத்துல இந்த பாக்கியம் கிடைச்சும் சொல்றதெல்லாம் செய்யாம இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டமான துரதிர்ஷ்டசாலிகளும் நீங்க தான். அதிர்ஷ்டமான, ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவங்களால இந்த மாதிரி உபதேசத்தை கேட்க முடியல. இந்த அருள்மொழி அனுகிரக பாஷணத்தை கேட்கக்கூடிய அந்த பாக்கியம் இல்லை. வாய்ப்பு பரபிரம்மம் இந்த உணர்வு அவங்களுக்கு வழங்கல. ஆனா வழங்கியும் இதை உதாசீனப்படுத்தக்கூடிய ஆத்மாக்கள், வெறும் மனதளவிலேயே எடுத்துக்கக்கூடிய ஆத்மாக்கள், இதை நடைமுறைக்கு பின்பற்றாம இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதிர்ஷ்டமான துரதிர்ஷ்டசாலிகள். இன்னும் சொல்ல போனோம்னா வாய்ப்பு கிடைக்காதவங்களை விட இதுதான் இன்னும் துரதிர்ஷ்டம். அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அவதாரத்தோடு இருந்தும், அவதாரமும் நீங்களும் அவதாரம் சொல்லியும், ஒரு அவதாரத்தை ஒரு சிம்மாசனத்துல இங்கேயும் பகவான் உட்கார்ந்துருக்காருன்னு ஆர்த்தி எடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அங்கேயும் இருக்காரு இங்கேயும் இருக்காருன்னு அந்த நம்பிக்கை இருந்திருந்தா, என் உணர்வுல இருக்காருன்னு இருந்தா, இன்னைக்கு சாய் பக்தர்கள் எல்லாம் சத்திய சாய் உணர்வுலயே சாயோட மிஷனை எங்கேயோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா பயம், கடவுள் எனக்குள்ள இருக்கார், நானும் அவரு ஒண்ணுதான்னு சொல்றதுக்கு அந்த மாயை விடுறதில்ல. அந்த பயம் உங்களை தடுக்குது. உங்களை உலக ரீதியான பெருமையை சொல்றதுக்கு, உங்க பொருள் ரீதியான ஆற்றலை சொல்றதுக்கு, உங்களோட செல்வாக்க சொல்றதுக்கு, உங்களோட அறிவுமை உங்களோட உங்களோட பொருள் ரீதியான அறிவை 4 பேருக்கு விளக்குறதுக்கு பயம் இல்லாம இருக்கு. ஆனா உண்மையான சத்தியத்தை சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதுக்கு தான் இந்த அற்புத லீலையும் நடந்துட்டு இருக்கு. அந்த பரபிரம்ம உணர்வு, சத்தியசாய் உணர்வு, சர்வதேவத அதித்தி சொரூபமா இன்னைக்கு ஒவ்வொரு அவதாரத்தையும் அந்த சிரேஷ்ட அவதாரம், பூரண அவதாரம் உருவாக்கிட்டு இருக்கு, உருவாக்கவும் போகுது. இதுவும் உதாரணமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. நீங்களும் அவதாரம் தான். இப்ப நான் இந்த உணர்வுல சொல்றேன்.
நீங்க நம்பி அதை எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்க கூட நிற்கும். இல்ல அது மறுத்து நான் சாதாரண பக்தன் தான், நான் சாதாரண சிஷ்யன் தான்னா, அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும். எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அது உங்க கையில இருக்கு. உங்களுக்கு அந்த சுய விருப்பத்தை நீங்க தியாகம் பண்ணும்போது கடவுளின் விருப்பத்தின் பாரி எதுக்கு பயம் வருது? பயமே சுய விருப்பத்தால தான் வருது. வருங்காலத்தை நினைச்சு நீங்க வருந்துறீங்க, பயமா இருக்கு. உண்மையான பக்தர்கள், அனன்ய பக்தியில இருக்கவங்க வருங்காலத்தை நினைச்சு கவலையே படமாட்டாங்க. ஏன்னா, அவங்க கடவுள் எதை கொடுத்தாலும் மனமார ஏற்கக்கூடிய அந்த பக்குவ நிலை அடைஞ்சிருப்பாங்க. அதனால they would be aligned to the God's will. அதனால அவங்க ஃப்ரீ வில்ல அவங்க எக்ஸர்சைஸே பண்ண மாட்டாங்க. they will surrender the free will. இதுவே பெரிய ஞானம். இதுவே பெரிய ஞானம். இந்த நிலையில ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இந்த அற்புதமான மனித பிறவி, அதுலயும் எல்லா பிராணிகளை விட 84 லட்சம் பிராணிகளை விட அந்த ஃபேக்கல்டி ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மனதும் அந்த அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தியும் உங்களுக்கு அத மனித வடிவத்துக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. அந்த புத்தியை கொண்டு புண்ணிய காரியங்களும் செய்யலாம். பொருள் ரீதியான புத்தியில பற்றுதலில் ஈடுபட்டு பாவத்திலையும் நீங்க உருளலாம். அதே சமயத்தில் அந்த புத்தியை கொண்டே ஆத்மசாரதியை உணர்ந்து ரதத்தை அற்புதமா அந்த மோட்ச நிலைக்கு செலுத்தலாம். அந்த புத்தியை கொண்டே நீங்க வாழும்போதே கடவுளா கூட இருக்கலாம். புத்திக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. உங்க பொருள் ரீதியான புத்தியை ஆன்மீக புத்தியா மாத்துங்க. பிரகலாதனோட பயமில்லாத நிலை, தன்னலமற்ற நிலை, அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மேலோங்கட்டும். இதை மட்டும் கேளுங்க. மீதி எல்லாம் அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. எண்ணற்ற சங்கல்பம் இந்த நம்பிக்கையோட எடுக்கப்படுகிறது. இந்த சங்கல்பத்துக்கு அந்த பிரம்மாண்டமே உதவி செய்கிறது. அது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சங்கல்பமெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த சங்கல்பத்தை ஏற்படுத்தும் போது நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தெய்வ உணர்வின் சக்தியை நீங்களே உணரக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பூர்ண ஆசீர்வாதம்.